வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும். நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு இருக்கும். அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 14க்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும். கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது செயல்படும். மாத கிரகங்களானது முதல்ல சனியோடு இணையுது, ரெண்டாவது ராகுவோடு இணையுது, மூன்றாவது குருவோடு இணையுது. பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிகா யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையே பல காரியங்கள் கழிஞ்சு போகும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நடக்கும். முன்ன பின்ன யோசிக்கிற கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நின்று நிதானித்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது. டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, அறக்கப்பறக்க எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும். பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான். தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இங்கே எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும், துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும். அது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டியதில்லை. பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும். திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமையும். தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும். அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும், லக்னத்துக்கும் பொருந்தும். தனுசு
தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது ரொம்பவுமே முக்கியமான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இன்புட் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமாக இருக்கும். அதாவது மற்ற ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஈவன் இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அது அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி அமையும். பட் அதுவே தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுவே கொஞ்சம் ஆப்போசிட்டில் நடக்கும். அதாவது உங்களுடைய இன்புட்டை நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் தான் செயல்படுத்தவே செய்யணும். ஸோ ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு விஷயத்திற்கான ஆரம்பம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப முனைப்போடு செயலாற்ற வேண்டிய காலகட்டம் இது. ஸோ அவுட்புட் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் உங்களுடைய இன்புட் அப்படிங்கிறது ரொம்பவுமே மஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதாவது உங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடைபெறாது. ஸோ நீண்ட நாட்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து முடிக்கலாம். மனசில் உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் வேகமாகவும் செயல்படுவீங்க. ஒரு விதமான அவசரத்தனம் எல்லா விஷயங்களுமே உடன் இருக்கத்தான் செய்யும். அதே போல் செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் உடன் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் மத்திய பகுதிகளும் பிற்பகுதிகளும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்பை பெற்றுத்தரும். அதாவது மனசில் எப்போவுமே ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பொருட்களின் சேர்க்கைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் நிறையவே உங்களுக்கு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது, இல்லைனா பர்சனல் கேஜெட்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை பொருட்சேர்க்கைகளுடைய தன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களும் சில சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடு, மனை, பூமி, வாகன யோகம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சாதகமாக செயல்படுது. அதுவும் குறிப்பாக மத்திய பகுதியிலும் பிற்பகுதிகளிலையும் இது சார்ந்த விஷயங்களால் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய தன்மைகளை பெற்று வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒருவித அனுசரணையான போக்குகளை காணப்படலாம். பட் இருந்தாலும் கிரக கூட்டணிகள் செயல்படுறதுனால குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் செயல்பட்டு வர்றதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பொருளாதார தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும். வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சுமூகமான காலகட்டமாக இது அமையும். அதாவது இது சார்ந்த விஷயங்களில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குதா, இல்லை ரிட்டர்ன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு காரிய ரீதியான அலைச்சல்கள் இருந்தாலும் பட் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களை சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கான விஷயங்கள், காரியங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. அவங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து வருவீங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலும் ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கலவையான தன்மைகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. ஸோ ஓவராலாக இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பல விதங்களையும் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்துது. பட் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பகுதியில் சொன்ன விஷயங்களும் கவனத்தில் எடுத்துக்கங்க. நான் கிரக கூட்டணிகள் என்பது சாதகம் பாதகம் கலந்த நிலைகளை தான் வேலை செய்யும். சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சறுக்கல்கள் அப்படிங்கிறது இடையிடையில் வரத்தான் செய்யும். பட் அதை நினைத்து சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய இன்புட்டை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்ட வேண்டிய காலகட்டம் இது. ரொம்ப சிரமமாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. இது ஒரு வழக்கமான காலகட்டமாகவே போயிடும். ஸோ தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.